எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான ஹாரர் கதையை பார்க்க போறோம். வெக்கேஷனுக்காக வெளியூருக்கு வந்த ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலில இருந்து ஒரு குட்டி பையன் காணாம போயிடுறான். போலீஸ் ஆட்கள்லாம் தேடியும் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜெயலாங் குங் அப்படின்னு ஆவிங்க கூட பேசுற மாதிரியான ஒரு பிளாக் மேஜிக், ஒரு பொம்மை சடங்கு ஒண்ணுத்த பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சடங்கு மூலியமா காணாம போன பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சடங்குனால இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, கடைசியா குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. நீங்க வந்திருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஜெயலாங் குங் சண்டே காலா அப்படின்ற ஒரு ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே ஒரு அடர்த்தியான காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை துணியால மூடி வச்சிருக்காங்க. அந்த ஹஸ்பண்டும் மெதுவா அந்த துணியை விளக்க பார்த்தா சூனியம் வைக்கிற மாதிரியான ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து அந்த ஒய்ஃப் ரொம்பவே பயந்து போறாங்க. இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்லி கேட்க, நம்ம பொண்ணு காணாம போயிட்டா போலீஸ் உள்ளூர் மக்கள்லாம் தேடியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை, அதை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பொம்மையுடைய தலைக்குள்ள இருந்து ஒரு சீட்டை எடுக்கிறாரு. அது மந்திர வார்த்தைகள் நிறைஞ்ச ஒரு சீட்டு. அந்த மந்திர வார்த்தைகளை சொன்னா மட்டும்தான் இந்த சடங்கு ஆரம்பிக்குமே. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த பொம்மையை பிடிச்சுக்கிட்டு அதோட அந்த மந்திர சீட்ல இருக்கிற வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலாங் குங், உனக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். கூப்பிடாமலே நீ வரணும், அனுப்பாமலே நீ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை ரெண்டு பேருமே படிச்ச உடனேயுமே டக்குன்னு அந்த பொம்மை யார் சப்போர்ட்டும் இல்லாம அப்படியே எழுந்து நின்னு ஆட ஆரம்பிக்குது. இந்த வீட்லயே இருட்டான ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல இருந்து காணாம போன இவங்க பொண்ணுடைய சவுண்டு கேட்க, அப்பா நான் எங்க இருக்கேன்ப்பா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறாங்களா. உடனே இந்த ஹஸ்பண்டும் வேகமா ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ரூம் கதவை திறந்து உள்ள பாக்குறாரு. சடனா பார்த்தா ஏதோ ஒண்ணு அவரோட தலைய புடிச்சு அப்படியே உள்ள இழுக்குது. இத பார்த்து அந்த ஒய்ஃப் ரொம்பவே பயந்து போறாங்க. ஆனா போன ஹஸ்பண்ட் திரும்ப வராரு. ஆனா என்னன்னா அவரோட தலை அப்படியே முதுகு பக்கமா திரும்பி இருக்கு. அவ்வளவுதான், பொத்துன்னு கீழே விழ அந்த இடத்துலயே அவர் இறந்து போறாரு. நடந்த விஷயத்த பார்த்து அந்த ஒய்ஃபும் பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து கதை அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. வெக்கேஷனுக்காக வந்திருக்கிற ஒரு ஃபேமிலி ஒண்ணு. ஏட்ரியன் ஒருத்தர், அவரோட ஒய்ஃப் சாண்ட்ரா. இவங்களுக்கு ரெண்டு பசங்க, பெரிய பொண்ணு நிக்கி, அடுத்தது பையன் கீனன். அதோட இப்ப சாண்ட்ரா பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெக்கேஷனுக்காக ரூரல் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படி வர வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை இவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருமே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லேக்க பார்க்கலான்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேக்குக்கு போற வழியில பேரியர் இருக்கு. அந்த பேரியரை தாண்டி ஒரு கார் மட்டும் தான் போகவே முடியும். அவ்வளவு சின்னதா நேரோவா இருக்கு அந்த பேரியர். அந்த குட்டி பையன் கீனன் வேற போட்டோ எடுக்க போறான் அப்படின்னு விண்டோ வழியா தலையோட, டேய் இடம் ரொம்ப சின்னதா இருக்குடா, அடிபட்டுற போது ஒழுங்கா உள்ள உட்காரு. அதனால மெதுவா ஒரு காரை ஓட்டிட்டு அந்த பேரியரை தாண்டி ஒரு வழியா அந்த லேக் கிட்டயும் வந்துட்டாங்க. காட்டுக்கு நடுவுல அந்த லேக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அந்த குட்டி பையன் கீனன் மொபைல் போன்ல போட்டோ வீடியோவா எடுத்து தள்ளுறாரு ஆளு. பிரெக்னெண்டா இருக்கிற சாண்ட்ராவும் காரை விட்டு இறங்கி போறாங்க. ஆனா காருக்குள்ள இப்போ நம்ம ஏட்ரியனும் அவரோட பொண்ணு நிக்கியும் இருக்காங்க. அதோட இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஏட்ரியனுடைய செகண்ட் ஒய்ஃப் தான் அந்த சாண்ட்ரான்றவங்க. இந்த ஏட்ரியன்ன்றவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் இந்த நிக்கின்ற பொண்ணு. செகண்ட் ஒய்ஃபான சாண்ட்ராவுக்கு பிறந்த பையன் தான் அந்த கீனன். ஏட்ரியனும் நிக்கி கிட்ட, இங்க பாரு, உன் தம்பி கீனனை நீ தான் பாத்துக்கணும். அப்பா, அவன் ஒன்னும் என் தம்பி கிடையாது. நிக்கி ப்ளீஸ் எங்கேயும் ஆரம்பிச்சிடாத, புரியுதா? இனிமே சாண்ட்ரா தான் உன்னுடைய அம்மா, கீனன் உன்னுடைய பிரதர். அடுத்தது உனக்கு சிஸ்டரோ பிரதரோ கூட வரப்போறாங்க. இதுதான் நம்மளோட ஃபேமிலி. அதனால எதுவும் பிரச்சனை பண்ணாம போ. எவ்வளவு அழகா இருக்கு பாரு இந்த இடம், என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரியே அங்க இருந்து போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சாண்ட்ராவை இவரு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாருமே அந்த லேக்க பார்த்து ஜாலியா இருக்காங்க. அந்த குட்டி பையன் கீனன் தான், ஐயோ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு இந்த லேக்கோடைய இன்னொரு சைடுக்கு நான் போக போறேன் அப்படின்னு காட்டுக்குள்ள வேகமா போக, ஏட்ரியனும் காட்டுக்குள்ளலாம் போக கூடாது கீனன், ஆபத்து. அட என்னப்பா, நான் vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, என்ன ஒடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போகவே, ஏட்ரியனும் அவரோட பொண்ணு நிக்கி கிட்ட, உன் தம்பி காட்டுக்குள்ள தனியா போறான் பாரு, அவன் கூடவே இருன்னு சொல்லி அனுப்ப அந்த பொண்ணும் கூடவே போறாங்க. பார்த்தா காட்டுக்குள்ள பில்டிங் இருக்கு. அது டாய்லெட்டா. ரொம்பவே அடர்ந்த காடு இது. அதுவும் டைம் ஈவினிங் சன்செட் ஆக போகுது. இந்த பையன் அப்படியே காட்டுக்குள்ள ஏரியோடைய இன்னொரு சைட்ல நின்னுகிட்டு அங்க ஒரு போர்டு
போட்டு மாதிரி இருக்கு. அதுல ஏறதுக்கு ட்ரை பண்ண பின்னாடி இருந்து நிக்கியும், கீனன் அதுல ஏறாத, அப்படியே நீ தண்ணியில போயிட்டனா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருந்தாதான் ஆங்கிள் செம்மையா இருக்கு வீடியோ எடுக்க. சரி ஏதோ ஒண்ணு அங்கேயே இரு, எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூம் இருக்க அவங்க போயிடுறாங்க. எங்க நம்ம கீனனு அந்த குட்டி போட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஏறி நின்னுகிட்டு கேமராவை ஆன் பண்ணி ஆள் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி அந்த கேமரால தெரிய டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். என்னடா நடக்குது இங்கன்னு கீனனுக்கு ஒன்னும் புரியல. சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தர் ஏந்துக்கிறாரு. அவரு நம்ம கீனனை பார்த்து, டே தம்பி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அது வந்து நாங்க வெக்கேஷனுக்காக வந்தோம். ஆமா இந்த தண்ணிக்குள்ள மீன்லாம் இருக்கா? நிறைய மீன் இருக்கு. முதல்ல இங்க இருக்குமா? உன் பின்னாடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பயம்புறுத்துறாரு. கீனனும் பயந்து போக, சும்மா விளையாடாதீங்க, நான் சீரியஸா தான் கேட்டேன். இல்ல முதல்லலாம் இங்க கிடையாது. சரி ஓகே, சன் செட் ஆக போகுது, அதை வீடியோ எடுக்கணும் நானு அப்படின்னு இந்த பையன் சொல்ல, உடனே அந்த பர்சன் வந்து, தம்பி சண்டைக்கலா டைம்ல எந்த பசங்களும் இங்க இருக்க கூடாது. எது சண்டைக்கலாவா அப்படின்னா என்ன? அப்படின்னா சூரியன் மறையற நேரம்னு அர்த்தம். நான் வேணா உன் கூட வரவா, உங்க அப்பா அம்மா கிட்டே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம், நானே போயிடுவேன் அப்படின்னு இந்த பையன் காட்டுக்குள்ள ஓடி போறான். நிக்கி நீ எங்க இருக்க அப்படின்னு அந்த பையனும் சிஸ்டரை கூட்டிட்டே போக, அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் அப்படியே எழுந்து நிக்குது. கீனனும் அப்படியே திரும்பி பார்க்க பயந்து போய் வேகமா ஓடுறான். காட்டுக்குள்ள இன்னும் டீப்பா போயிடுறாரு. அப்ப காட்டோடைய அந்த தரையில வந்து ஒரு பொம்மைய குத்தி வச்சிருக்காங்க. இந்த பொம்மையை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இதை வச்சுதான் சடங்குலாம் பண்ணுவாங்களே. அந்த பொம்மைய கீனன் கையில எடுத்து பார்க்கும் பொழுது சடனா அந்த பையனை ஏதோ ஒண்ணு கீழே தள்ளி விடுது. திரும்பி பார்க்க அங்க ஏதோ ஒண்ணு வருது, நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த பையன் அதை பார்த்து பயப்படவே அது அப்படியே அந்த பையனை இழுத்துக்கிட்டே காட்டுக்குள்ள கொண்டு போயிடுது. எங்க அந்த பையனோட சிஸ்டர் நிக்கி அவங்க பாத்ரூம் போய் முடிச்சுட்டு வெளியே வந்து கால் பண்றாங்க வர சொல்லி. ஆனா போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி அங்கேயே போய் பார்க்கலான்னு அந்த போட்டு மாதிரியான இருக்கிற இடத்துக்கு போனா அங்க அந்த பையனை காணோம். சோ உடனே நிக்கியும் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னேன், போயிட்டு வந்து பார்த்தா கீனன் எங்க போனானே தெரியலன்னு சொல்ல அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. சோ ஏட்ரியனும் அவரோட ஒய்ஃப் சாண்ட்ரா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, நீ இங்கே இரு, நாங்க போய் தேடிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம ஏட்ரியனும் அவரோட பொண்ணு நிக்கியும் வந்து காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ஈவினிங் டைம் சன்செட் ஆகி இருட்டாவே ஆயிடுச்சு. போனுடைய பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி கீனன் நீ எங்க போன அப்படின்னு கத்தி பாக்குறாங்க. ஆனா கீனன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ நம்ம மட்டும் தேடினா கண்டிப்பா கீனனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண அவங்களும் டீமோட வந்து காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏட்ரியன் அவரோட ஒய்ஃப் அவரோட பொண்ணான நிக்கி காருக்குள்ளேயே இருக்கும் பொழுது அப்ப அவரோட ஒய்ஃப் சாண்ட்ரா நிக்கிய பார்த்து, நீ மட்டும் அவனை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு அவன் தொலைஞ்சு போயிருக்க மாட்டான், என் மேல இருக்கிற கோவத்தை அவன் மேல காட்டிட்டல அப்படின்னு இவங்க சொல்ல அந்த நிக்கியும் கடுப்பாகிறாங்க. காரை விட்டு அப்படியே இறங்கி வெளியே வந்துடுறாங்க. ஏட்ரியனும் அவரோட பொண்ணை சமாதானப்படுத்த வெளியே வராரு. அப்பா நான் ஒன்னும் வேணும்னே பண்ணலப்பா, பாத்ரூம் தான்ப்பா போயிட்டு வந்தேன், அவன் தான் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல, சரி சரி நீ கவலைப்படாத, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், அம்மா ஏதோ தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. எங்க அந்த பையனை தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்ல ஒருத்தர் நம்ம ஏட்ரியன் கிட்ட வந்து, நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம், இன்னும் உங்க பையன் கிடைக்கல. உடனே ஏட்ரியனும், சார் நீங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, என் பையன் எங்க காணாம போனானோ அங்க தேட ஆரம்பிக்க வேண்டியதுன்னு. ஆனா சார் இதுதான் ப்ரொசீஜர், இங்க இருந்து தான் தேட ஆரம்பிக்கணுமே. ஒருவேளை உங்க பையன் இங்க தான் பக்கத்துல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கிடைச்சிருப்பான். இவன் என்ன சொல்ல வரீங்க, என் பையன் கிடைக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல சார், நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, என்னோட பையன் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஏட்ரியன் சொல்ல, சார் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க ஒய்ஃபை பத்தி யோசிங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, எனக்குன்னு கொடுத்த ஒரு கவர்மெண்ட் ரெசிடென்ஸ் இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ இவங்களும் அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஆல்ரெடி போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையன் இருப்பான் போல. அந்த பையன் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இவங்க தூங்குறதுக்கான ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாரு. சோ இவங்களும் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம சாண்ட்ரா அவங்க காதுக்கு, அம்மா நான் இங்கதாம்மா இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல். இவங்களும் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி பெட்ல காணாம போன இவங்க பையன் கீனன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பையன் வந்து அந்த பக்கமா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா அப்படியே தலை மட்டும் திரும்ப அப்படியே கொடூரமா கத்திக்கிட்டே இருட்டுக்குள்ள போய் அந்த பையன் மறைய இத பாக்குற சாண்ட்ரா வந்து அப்படியே அலறி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு நம்ம சாண்ட்ரா, நிக்கி, அப்புறம் அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையன் இவங்க 3 பேருமே காட்டுக்குள்ள போய் அந்த குட்டி பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ராவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்க அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையனும், நீங்க எங்கே இருங்க, பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அந்த பையன் போக, நிக்கியும் சாண்ட்ரா பக்கத்துல உட்காந்து குடிக்க தண்ணி எல்லாம் கொடுத்து, கவலைப்படாதீங்க கண்டிப்பா கீனன் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. எங்க போன அந்த பையனும் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அங்க வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாண்ட்ராவையும் நிக்கியும் கூட்டிட்டு போக, பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு. நம்ம நிக்கி நோட் பண்றாங்க,
பண்றாங்க, அந்த வீட்டை சுத்தி குழந்தைங்க விளையாடுற மாதிரி பிளே கிரவுண்ட்லாம் இருக்கு. ஸோ இவங்களும் அந்த வீட்டு கதவை தட்ட அந்த வீட்டுடைய வீட்டுக்காரமா வராங்க. ஸோ இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல அவங்களும் உள்ள கூப்பிட்டு குடிக்க காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்காரமாவும் ஏதோ ஒரு குட்டி பையன் காணாம போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அது என்னோட பையன் தான்னு சாண்ட்ராவும் சொல்றாங்க. கவலைப்படாதமா, கண்டிப்பா உங்க பையன் கிடைச்சிருவான்ட்டு இவங்களும் ஆறுதலா பேசுறாங்க. அதோட இவங்க புள்ளத்தாச்சியா வேற இருக்காங்கல்ல, முதுகுலாம் இந்த டைம்ல ரொம்ப வலிக்குமா, நான் மசாஜ் பண்றேன் அப்படின்னு மசாஜ் எல்லாம் பண்ணி விடவே சாண்ட்ராவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க நிக்கியும் சாண்ட்ரா கிட்ட திரும்ப நீங்க நடந்துலாம் வர வேணாம், ரொம்ப உடம்பு முடியாம போயிடும், நான் போயிட்டு காரை கொண்டு வந்துடுறேன், சாவியை கொடுங்கன்னு சொல்லி கேட்க சாண்ட்ராவும் சாவியை கொடுக்குறாங்க. நம்ம நிக்கியும் அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையனும் கார் எடுத்துட்டு வரதுக்காக காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போகும் பொழுதே நல்ல மழை பெய்யுது. நம்ம நிக்கியும் அந்த லேடியை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனும் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் வீடு இருக்குமானே எனக்கு இப்பதான் தெரியும் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம நிக்கியோடைய போன்ல ஒரு மெசேஜ். என்னடான்னு பார்த்தா காணாம போன அந்த கீனன் ஒரு போன் வச்சிருப்பார்ல, அந்த போனுடைய லொகேஷன் இவங்களுக்கு தெரியுது. காணாம போன என் தம்பியோடைய லொகேஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணியே இவங்களும் அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையனும் வேகமா ஓடுறாங்க. கரெக்டா அந்த லொகேஷன் காட்டின இடத்துக்கே வந்துடுறாங்க. ஆனா அங்க பார்த்தா கீனனை காணோம். அதுக்கு பதிலா அந்த பையன் கையில எடுத்து வச்சிருப்பாருல ஒரு பொம்மை, சூனிய பொம்மை, அது கீழே கிடக்குது. உடனே நம்ம நிக்கியும் அந்த பொம்மையை எடுத்து பேக்குள்ள வைக்க கூட இருந்த அந்த பையனும் என்ன ஆச்சு உனக்கு, இதை எதுக்கு எடுத்து வைக்கிற, ஒருவேளை என் தம்பியை கடத்தினவனுடைய பொருளா கூட இது இருக்கலாம்ல அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து கால் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா ஒரு புதர் மாதிரியான ஒரு இடம், அங்க இருந்து தான் அந்த பையனுடைய போன் ரிங் சவுண்ட் கேக்குது. நிக்கியும் போன் எடுக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள மெதுவா கையை விடுறாங்க. கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நிக்கியோடைய கையை பிடிச்சு இழுக்க இவங்க பயத்துல கத்த கூட இருந்த அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையனும் நிக்கிய பிடிச்சு வெளியே கொண்டு வர பார்த்தா அந்த புதருக்குள்ள கொடூரமான ஒரு முகம் தெரியுது. அதை பார்த்துட்டு என்னதுன்னு ஒன்னும் புரியாம வேகமா ஓடி வராங்க இவங்க. ஒரு வழியா அப்பாவான ஏட்ரியன் இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு நிக்கி பயத்துல இருக்கான்னு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்ததுப்பா, என்ன சொல்ற, நிக்கி நான் கண்டுபிடிச்சியா, இல்லப்பா நான் கண்டுபிடிக்கல. சரி அம்மா எங்க, அம்மா வந்து காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல இருக்காங்கப்பா, சரி வா அம்மாவை கூட்டிட்டு வரலான்னு இவங்க போயிட்டு நம்ம சாண்ட்ராவையும் பத்திரமா கொண்டு வந்து திரும்ப அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அங்க இருந்த பேரண்ட்ஸ் எல்லோருமே கரெக்டா ஈவினிங் டைம் ஆகும் பொழுது அவங்களுடைய பசங்களை வீட்டுக்குள்ள போக வைக்கிறாங்க. யாரையும் வெளியே விடுற மாதிரியே இல்ல. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஏட்ரியனும் அவரோட ஒய்ஃப் பொண்ணை வந்து வீட்டுல விட்டுட்டு ஏட்ரியன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போலீஸ் கிட்ட என் பையன் கிடைச்சானு சொல்லி கேட்க சார் நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் சொல்ல போனா எங்க காணாம போனது உங்க பையன் மட்டும் கிடையாது, உங்க பையனுக்கு முன்னாடியே நிறைய பசங்க காணாம போயிருக்காங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு சார், எல்லாருமே ஈவினிங் டைம் அதுவும் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் காணாம போயிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா ஒரு குழந்தை காணாம போயிட்டா அந்த குழந்தை எங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டாவதா இன்னொரு குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் தான் முதல்ல காணாம போன குழந்தையவே நாங்க கண்டுபிடிப்போம், அதுவும் இறந்து போய். இதை கேட்கிற ஏடியனும் சார் என்னோட பையன் சாகலாம் இல்ல, அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் கண்டிப்பா கிடைப்பான், ப்ளீஸ் தொடர்ந்து தேடலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இங்க நம்ம ஏடியனுடைய பொண்ணு நிக்கி வந்து அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையன் கூட டவுன்ல இருக்கிற ஒரு கடையில இருக்காங்க. அப்போ நிக்கி அவங்க கையை பார்க்கும்போது தான் அப்படியே ஒரே தழும்பா இருக்கு. ஏன்னா அந்த புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அவங்க கையை பிடிச்சு இழுத்துதுல, அது பிடிச்ச ஃபோர்ஸ் தான் இவங்க கையில அப்படியே அச்சு விழுந்திருக்கு. உடனே அந்த பையனும் சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ அந்த காயத்து மேல வைக்க இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஆள ஐஸ் போடுறாரு, நங்கோரத்தையும் சேர்த்து போடுறாரு. இவங்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு பொம்மையை எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பொம்மையை போட்டோ எடுத்து அதை பத்தி தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த பர்சனும் இவங்களுக்கு வீடியோ கால் பண்றாரு. நீங்க அனுப்பின போட்டோல இருக்கிற அந்த பொம்மை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அதை வச்சு சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க, அதோட பேரு ஜெயலாங்கோங், அதை எடுத்து எதுவும் விளையாடலாம் இல்ல நான் விளையாடலாம் இல்ல, ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையனும் சொல்ல தயவு செஞ்சு அதை எடுத்து விளையாடலாம் செய்யாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் அந்த பொம்மையை பயன்படுத்தி இறந்து போன நபர்களை திரும்ப உயிரோட கொண்டு வர சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த பொம்மை மூலியமா ஒரு சாத்தான் தான் வரும், அது திரும்ப போகாதுன்னு சொல்றாரு. சோ வீடியோ காலும் கட் ஆகுது. இங்க அந்த போலீஸ்காரருடைய சொந்தக்கார பையன், அந்த பையனோட பேரு வந்து ஃபைசல். அவரு நிக்கி கிட்ட உன் தம்பி காணாம போனதை பத்தி கிராமத்துல இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது அதுவும் ஈவினிங் டைம்ல எந்த ஒரு பசங்களும் வெளியவே வரமாட்டாங்களாம், அதுவும் முக்கியமா அந்த ஏரி கிட்ட எல்லாம் யாரும் போக கூட கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட உங்ககிட்ட ஒரு வீடியோவை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஏரி கிட்ட இருந்து வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோல இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியும்.
காணும். இதை பாக்குற நிக்கியும் ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. எங்க வீட்டுல பிரெக்னெண்டா இருக்கிற சாண்ட்ரா வந்து தூங்கிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க இவங்களும் எழுந்து மெதுவா விண்டோ வழியா என்னதுன்னு பாக்குறாங்க. சடனா பார்த்தா கரண்ட் போயிடுது. என்னதான வீட்டுல போய் பார்க்கும்போது தான் ஒரு ஸ்விட்ச் ஒன்னு ஆஃப் ஆகி இருக்கு. சரின்னு இவங்களும் ஆன் பண்றாங்க. இப்ப கரண்ட் வந்துருச்சு. சரி நாங்க இருந்து போகலான்னு பொழுது திரும்பவும் ஸ்விட்ச் தன்னாலேயே ஆஃப் ஆக கரண்ட் போயிடுது. அந்த ஸ்விட்ச் ப்ராப்ளமா இருக்கும் போல, லூஸா இருக்கும், அதான் தன்னாலேயே ஆஃப் ஆயிடுதுன்னு திரும்ப ஆன் பண்றாங்க. ஆனா இந்த தடவை கரண்ட் வரவே இல்லை. அதனால போன் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு நிக்கியோடைய ரூமுக்கு இவங்க போறாங்க. நிக்கி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவா போர்வை எடுத்து நிக்கி மேல போத்தி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு ஒரு போன் கால் நம்ம சாண்ட்ராவுக்கு யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தா நிக்கி கிட்ட இருந்து. இவங்களும் அட்டன் பண்ணி காதுல வைக்கும் பொழுதுதான், அம்மா நான் வந்து ஃபைசல் கூட வெளியே இருக்கேன், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நிக்கி வெளியே இருக்கா அப்படின்னா இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு அப்படியே மெதுவா திரும்பி பாக்குறாங்க. போர்வைக்குள்ள என்னமோ இருக்கு. அப்படியே போயிட்டு அதை ஓபன் பண்ணா உள்ள யாரையும் காணோம். சடனா அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு அந்த காணாம போன கீனன் பையனுடைய சவுண்ட் கேக்குது. எங்க சாண்ட்ராவும் போய் பார்க்கும்பொழுது பாத்ரூம்ல அந்த பையன் இருக்கான். அப்படியே கையை நீட்டி அவங்க அம்மாவை கூப்பிட இவங்க போறதுக்குள்ளேயே கதவு தன்னாலேயே க்ளோஸ் ஆயிடுது. ஆனா இருந்தாலும் இவங்க திறந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள யாரையும் காணோம். இவங்களும் டார்ச் லைட் அடிச்சு அந்த பாத் டப் எல்லாம் பாக்குறாங்க. யாருமே இல்ல. ஆனா இவங்க நின்னுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரே ரத்த கரையா இருக்கு. அது என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாண்ட்ராவுக்கு பின்னாடி பெருசா ஒரு உருவம், அது காணாம போன அந்த பையனுடைய தலைய புடிச்சு கொடூரமா சாகடிக்க ட்ரை பண்ணுது. இத பார்த்து பயந்து போய் அங்க இருந்து பின்னாடி நகர்றாங்க. கீழே இருந்த அந்த ரத்தக்கரை வலிக்கி அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுறாங்க நம்ம சாண்ட்ரா. கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது நம்ம ஏட்ரியன், நிக்கி, ஃபைசல் எல்லாம் வந்துட்டாங்க. எழுந்த உடனேயுமே சாண்ட்ரா பயப்பட நம்ம ஏட்ரியனும், இங்க பாரு ஒன்னும் இல்ல, உன் கூட நாங்க இருக்கோம், என்ன ஆச்சு நீ பாத்ரூம்ல விழுந்து போய் கடந்தேன்னு சொல்ல, ஏட்ரியன் நம்ம பையனை பாத்ரூம்ல பார்த்தேன், அதோட அங்க ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சது, அது நம்ம பையனை பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஏட்ரியன் இதை நம்புற மாதிரி இல்ல, இங்க பாரு நீ ரொம்ப டயர்டா இருக்க ஓகேயா, அதோட பையன் காணாம போயிட்டான்னு டிப்ரெஷன் வேற, உனக்கு வந்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹாலுசினேஷன் தான், நம்ம பையனை கண்டுபிடிக்கிறது ஏன் பொறுப்பு, நாங்க அதை பாத்துக்கிறோம், நீ ரெஸ்ட் எடு போதும் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ அடுத்த நாளே கீனனை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லோருமே மாறி மாறி ஒவ்வொரு சைடு தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருந்து ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்காம நம்ம சாண்ட்ராவும் தேடணும்னு வெளியே வராங்க. அப்பதான் இவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கல்ல ஒரு வீட்டுக்காரமா, அவங்க அங்க வராங்க. சாண்ட்ரா கிட்ட உங்க பையன் கிடைச்சானா, இல்லம்மா இன்னும் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்க நம்ம ஏட்ரியனும் போலீஸ் ஆபீசர் கூட சேர்ந்து லேக்கோடைய அக்கறைக்கு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போட்ல. இந்த நேரத்துல நம்ம நிக்கியும் ஃபைசலும் வந்து இது வரைக்கும் இங்க காணாம போன ஆட்கள்லாம் யார் யாருன்னு தேடும் பொழுது எல்லாமே சின்ன பசங்க தான். சோ முத குழந்தை காணாம போய் ரெண்டாவது ஒரு குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காணாம போன அந்த குழந்தை கிடைச்சிருமா இறந்த நிலைமையில. சோ அப்படிதான் நிறைய குழந்தைங்க இறந்த நிலைமையில கிடைச்சிருக்கு. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கழுத்து உடைக்கப்பட்டு திரும்பி போய் இறந்திருக்காங்க. சோ எல்லாருமே ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அப்ப இவங்களை கொன்னதும் ஒரே ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு நிக்கி சந்தேகப்படுறாங்க. எங்க நம்ம ஏட்ரியனு போலீஸ் ஆபீசர்லாம் ஒரு பர்சனை பார்க்க போறாங்க. இவர் தான் அந்த குட்டி பையன் கீனனு போட்டு கிட்ட இருக்கும்போது தண்ணில இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாரு அந்த பர்சன். அவருடைய வீட்டுக்கு போய் தான் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்சனும் நான் அந்த பையனை பார்த்தேன், நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான், நான் கூட கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், இல்ல வேணான்னு சொல்லி ஓடி போயிட்டான், அப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் அந்த பையனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, எங்க நம்ம ஏட்ரியன் வந்து அந்த பர்சனுடைய வீட்டை சுத்தி பார்க்கும்போது தான் அங்க காணாம போன கீனனுடைய ஜாக்கெட் இருக்கு. அதை பார்த்த உடனே ஏட்ரியனும் இது என் பையனுடைய ஜாக்கெட் தான், இது எப்படி உன் வீட்டுல இருக்கு, உண்மையை சொல்லு, என் பையனை நீ தானே கடத்திருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு சண்டை போடுறதுக்கு போறாரு. அப்ப அந்த பர்சன், இவரோட பேரு வந்து சர்னோ, அவரு பயத்துல அங்க இருக்கிறவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஆளு வேகமா எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்பொழுது போலீஸும் சர்னோடைய கால்லயே ஷூட் பண்ணி அவரை பிடிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு போன் கால் வர காட்டுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. சோ பயத்தோடவே எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போய் பார்த்தா அது வந்து நம்ம கீனனுடைய உடம்பு கிடையாது, வேற ஏதோ ஒரு குட்டி பொண்ணோடது. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அந்த பொம்மையை வச்சு சடங்கு பண்ணுவாங்களே, அவங்களோட குழந்தை தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு, இப்பதான் உடம்பே கிடைச்சிருக்கு. எங்க நம்ம ஏட்ரியன், நிக்கி, சாண்ட்ராவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்ம பையன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. சோ தொடர்ந்து தேடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல நிக்கி இருக்காங்கல்ல, இப்ப கிடைச்ச அந்த இறந்து போன பொண்ணுடைய உடம்ப பார்க்கலான்ட்டு அப்படியே மெதுவா உள்ள வந்து அந்த போர்வையை விலைக்கு பார்க்க இறந்து போன அந்த பொண்ணுடைய உடம்பு இருக்கு. திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து போகலாம்னு நினைக்கும் பொழுது, அக்கா ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு கீனனுடைய சவுண்டு எங்க இருந்து கேக்குதுன்னு பார்த்தா இவங்க கூடவே ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்குள்ள தானே அந்த பொம்மை இருக்கும், அதுக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது. உடனே
பேக திறந்து அதுக்குள்ள இருந்து அந்த பொம்மையை வெளியே எடுத்தா சவுண்ட் இப்ப அந்த பொம்மையில இருந்து கேட்கல, போர்வை மூடி இருக்கிற இறந்து போன அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து கேக்குது. நம்ம தம்பியோட வாய்ஸ் கேக்குது. ஒருவேளை அது நம்ம தம்பியான்ட்டு போர்வையை விலக்கி பார்த்தா உண்மையிலேயே அது கீனன் தான். ஆனா கீனனுக்கு பின்னாடியே கருப்பு கலர்ல ஒரு சாத்தான் மாதிரியான ஒரு உருவம் டக்குன்னு நம்ம நிக்கியோடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க, அவ்வளவுதான். நிக்கியும் என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருக்கிற அந்த சூனிய பொம்மையை வச்சு அந்த உருவத்தை அடிக்க, அதுவும் இவங்களை விட்டுடுது. நல்ல வேளையா அந்த நேரத்துல நம்ம ஃபைசல் உள்ள வந்துடுறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அங்க இருந்த அந்த கருப்பு கலர் உருவம் கீனனுடைய உருவம்னு எல்லாமே மறைஞ்சு போய் இறந்து போன அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்களே. இன்னைக்கு இந்த பொம்மைய பத்தி என் ஃப்ரெண்டு அவ்வளோ சொல்லியும் இதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, எல்லா ப்ராப்ளமும் இதனாலதான் நினைக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. எங்க பிரெக்னெண்டா இருக்கிற சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொன்ன அந்த வீட்டுக்காரமா இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஸ்நாக் எல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்குமா அதெல்லாம் தர, இல்ல என் பையன் ஒரு வேளை இங்க வந்தான் அப்படின்னா அவங்க கிட்ட அதை கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா என் பையன் கிடைச்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாண்ட்ரா நடந்து போகும்போது டக்குன்னு அவங்களுக்கு பெயின் வர மாதிரி இருக்கு. உடனே அந்த வீட்டுக்காரமாவும் வாமா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம நிக்கியும் அந்த ஃபைசல்ன்ற பையனும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா ஃபைசல் வந்து போலீஸ்காரருடைய சொந்தம் தானே, அதனால ஸ்டேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. அந்த போலீஸ்காரர் இல்லாத நேரமா பார்த்து அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. கீனனுக்கு முன்னாடி காணாம போன மத்த பசங்களுடைய பொருட்கள், இல்ல அவங்க உடம்பு கிடைச்ச இடத்துல இருந்து எடுத்த ஏதாவது ஒரு பொருள்னு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது தான் இப்ப நம்ம நிக்கி கிட்ட ஒரு பொம்மை இருக்குல்ல, சூனிய பொம்மை, அதே மாதிரியே ஆனா முகம் உடைஞ்சு போன மாதிரி ஒரு பொம்மையோடைய பீஸ் இருக்கு. அதோட அதுல இருந்து ஏதோ ஒரு பேப்பரும் இருக்கு. சோ இதுல பேப்பர் இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொம்மையிலயும் பேப்பர் இருக்கணுமே அப்படின்னு போயிட்டு எடுத்து பாக்குறாங்க. உள்ள இருந்து ஒரு பேப்பர் வருது, மந்திர சீட்டு. அது ரெண்டு பேப்பர்லயும் ஒரே மாதிரியான மந்திர வார்த்தைகள் தான் எழுதியிருக்கு. அதாவது சாத்தான இவங்க இன்வைட் பண்ற மாதிரியான வார்த்தைகள். சோ அதை இவங்க படிக்கவும் செய்யறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரரு உள்ள வராரு. அதுவும் கூட ஒரு கைதியை வேற பிடிச்சு வந்திருக்காரு. அந்த கைதியை ஓரமா லாக் பண்ணி வச்சுட்டு இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக, இந்த நேரத்துல சாண்ட்ரா வந்து அந்த வீட்டுக்காரம்மாவுடைய வீட்டுல உட்காந்துகிட்டு டைனிங் டேபிள்ல இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ராவும் நீங்க ரொம்ப பாவம் இல்ல, இந்த மாதிரி காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுக்குள்ள நீயா வாழ்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எங்க தனியா வாழ்றேன், என் கூட என்னுடைய பொண்ணு இருக்கா. எது உங்க பொண்ணா? ஆனா நான் பார்க்கவே இல்லையே, எப்படி பார்க்க முடியும், அது தெரியுதுல ரூமு, அந்த ரூம்குள்ள மட்டும் தான் அவ இருப்பா அப்படின்னு ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வித்தியாசமா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சடனா அந்த ரூம்குள்ள போயிட்டு வராங்க. உங்க பொண்ணு ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கா, ஸ்கூலுக்கெல்லாம் நீங்க அனுப்ப மாட்டீங்களா? நான் அனுப்பினேன், ஆனா ஸ்கூல்ல இருந்த பசங்களாம் என் பொண்ணு கிட்ட வம்பு பண்ணாங்க, கல் எடுத்தெல்லாம் அடிச்சாங்க, அவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கல அவங்க அப்படின்னு டைனிங் டேபிள் எல்லாம் ஒரு மாதிரி கொடூரமா தட்டுறாங்க. முகமே உங்களுக்கு மாறுது. சாண்ட்ராவும் என்ன இந்த லேடி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு புரியல. அப்பதான் அந்த வீட்டுக்காரம்மாவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள இருந்து காணாம போன சாண்ட்ராவுடைய பையனுடைய சவுண்ட் கேக்குது. உடனே அந்த வீட்டுக்காரம்மாவை பார்த்து, உங்களுக்கும் அது கேக்குதா? என்ன கேக்குதா? இல்ல என் பையனோட வாய்ஸ் உங்க பொண்ணு இருக்கிற ரூம்ல இருந்து கேக்குதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரர் ஒரு கைதியை கொண்டு வந்து லாக் பண்ணிருப்பார்ல, அந்த கைதி நம்ம நிக்கி மேல டார்ச் லைட் அடிச்சு, ஏ பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்க, வந்து என் மடியில உட்காரு அப்படின்னு ரொம்ப ஓவரா பேச ஃபைசலுக்கு கோவம் வருது. என்னடா பேசுன நீ அப்படின்னு பக்கத்துல போயிட்டு அவரை போட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நம்ம நிக்கி வச்சிருப்பாங்களா அந்த சூனிய பொம்மை, அது அப்படியே சப்போர்ட்டே இல்லாம அப்படியே எழுந்து நிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து மூணு பேருமே அலறாங்க. திடீர்னு செவுத்துல அப்படியே கருப்பா ஒரு நிழல் மாதிரி உருவாகுது. நிக்கியும் அதை தெளிவா பார்க்கும்போது தான் அது ஒரு நிழல் கிடையாது, ஒரு போர்ட்டல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அந்த போர்ட்டல் அங்க இருந்த கைதியையும் உள்ள அப்படியே இழுத்துக்குச்சு. இங்க நிக்கியும் ஃபைசலும் அப்படியே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய இன்னொரு சைட்ல இருந்து காணாம போன நிக்கியோடைய பிரதர் கீனனுடைய சவுண்ட் கேக்குது, அக்கா எங்க இருக்க அப்படின்னு. அந்த சவுண்ட கேட்ட உடனேயுமே கீனனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு நிக்கி வேகமா அந்த போர்ட்டல் வழியா வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. ஃபைசலும் பின்னாடியே போகணும்னு நினைச்சு வேகமா ஓடி வர்றாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த போர்ட்டல் மறைஞ்சு போக இவரு செவுத்துல முட்டிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஏட்ரியனு மத்த ஆபீசர்கள்லாம் அந்த சர்னோ அப்படின்ற ஆளை புடிச்சு கொண்டு வராங்க. ஏன்னா அவரோட வீட்டுல தான் காணாம போன கீனனுடைய ஜாக்கெட் கிடைச்சிருக்கு. அவரும் சொல்றாரு, சார் நான் அந்த பையனை கடத்தல சார், அது நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏண்டா நீ கடத்தல அப்படின்னா ஜாக்கெட் எப்படா உன் வீட்டுல இருந்தது? சரி ஓகே நீ கடத்தல, அப்ப கடத்தினது யாரு அப்படின்னு கேட்க அந்த பர்சனும் அப்படியே அழுதுகிட்டு, சார் அது ஒரு பேய் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம நிக்கி வந்து அந்த போர்ட்டல் வழியா போய் வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ நிக்கிய பிடிச்சி தள்ளி விட பார்த்தா அது அந்த கைதி தான். பரவாயில்லையே, நான் ஒரு கைதியா இருந்தாலும் என்னை காப்பாத்த வந்திருக்கியே, ஆமா நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை காப்பாத்தலாம் நான் ஒன்னும் வரல, என் பிரதரோட சவுண்ட் கேட்டுச்சு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீனனுடைய வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணியே இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீட்டுக்காரமா மேலதான் டவுட்டா இருக்கு. அந்த லேடியும் என் பொண்ணு கூப்பிடுறா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க தான் நம்ம பையனை கடத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, இந்த வீட்டுக்காரமாவுடைய பொண்ணு யாருன்னு பார்க்கலான்னு மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த சர்னோன்ற ஆளை போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரும், சார் பேய் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம், சண்டே கால டைம்ல அது வெளியே வரும் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அது வந்துடும், வாங்க சார் எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இவர் பேசுறதெல்லாம் யாரும் நம்பவே இல்லையா. இதுல ரொம்ப கடுப்பாகிறது நம்ம ஏட்ரியன் தான். உடனே அங்க இருக்கிற ஒரு போலீஸோடைய பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து அப்படியே சர்னாவுடைய நெத்தி பொட்டுல வச்சு, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு, கடத்தி எங்க அவனை வச்சிருக்க அப்படின்னு கேட்க, சார் நான் உண்மையை தான் சொல்றேன், பேய் தான் உங்க பையனை தூக்கிட்டு போச்சுன்ட்டு நெத்தி பொட்டுல கன் இருந்தும் அவர் சொல்ல, அங்க இருந்த போலீஸ் ஆட்களும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஏட்ரியன் சுற்றுவாரு போல, இவனை சுட்டுட்டேன்னா அவ்வளவுதான், இவன் தான் உன் பையனை கடைசியா பார்த்திருக்கான், அதனால இவன் நமக்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் கொன்னுடாத அப்படின்னு சொல்லவே கண்ணை கொடுத்துட்டு இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா சடனா இவரோட காதுக்கு அவரோட பையனான கீனனுடைய சவுண்டு கேட்க டக்குன்னு அப்படியே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி சவுண்டு தான் அந்த போர்ட்டல் வழியா போன நம்ம நிக்கி காதுக்கும் கேக்குது. நிக்கியும் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி தான் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த கைதியும் வராரு. எங்க நம்ம சாண்ட்ராவும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்காரம்மாவுடைய ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கு. அந்த வீட்டுக்காரம்மாவுடைய பொண்ணுலாம் அங்க கிடையாது. அதுக்கு பதிலா வீட்டுல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உயரமான ஒரு பொண்ணுடைய டெட் பாடி தான் இருக்கு. இவங்க அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற மாதிரியே சீப்பை வச்சு தலையெல்லாம் வாரி விடுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பையன் என் பொண்ணு கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்ல, சாண்ட்ராவும் இங்க என்ன நடக்குது எனக்கு புரியல. சோதான் அந்த வீட்டுக்காரமாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா அந்த பெண் அவ வயசுல இருக்கிற பசங்களை விடவே ரொம்ப உயரமா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசார்டர் அவங்களுக்கு. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு கிட்டயே வராம ரொம்ப கிண்டல் பண்ணி கல்லாலெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த அவமானம்லாம் தாங்க முடியாம பாவம் அந்த பொண்ணு தன் உடம்போட ஒரு கல்லை கட்டிக்கிட்டு இங்க இருக்க அந்த ஏரியில விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் பாக்குற இந்த வீட்டுக்காரமாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, தன் பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்னு. அந்த லேக்ல இருந்து அந்த பொண்ணுடைய உடம்பையும் கொண்டு வந்து ஃபியூனரல்லாம் பண்ணாம அந்த பொண்ணுடைய உடம்ப வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க, திரும்ப உயிரோட வர வாய்ப்பே இல்லை. சோ அதனால அந்த சார்னோ அப்படின்ற ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. சோ அவரு தான் இந்த சூனிய பொம்மைகளை உருவாக்கி இவங்க கிட்ட கொடுக்கறாரு. இந்த ஜெயலாங்குன்னுடைய சக்தினால என்னால என் பொண்ணை பார்க்க முடிஞ்சது. ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், நைட் ஆகும்பொழுது தான். அவளும் என்கிட்ட விளையாட ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. அதனால நான் தான் என் பொண்ணுக்காக பசங்களை பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி காணாம போன எல்லா பசங்களையும் கடத்தி கொண்டு போனது இந்த வீட்டுக்காரமா தான். இது கேட்ட உடனே நம்ம சாண்ட்ராவும், அப்படின்னா என் பையனை நீதான் கடத்திருக்க, என் பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் திரும்ப வரமாட்டான், வர முடியாத இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கடுப்பான நம்ம சாண்ட்ராவும் உடனே நிக்கிக்கு கால் பண்ண, ஆனா நிக்கி தான் அந்த போர்ட்டல் வழியா போயிட்டாங்கல்ல, அவங்க போன் இப்ப ஃபைசல் கிட்ட தான் இருக்கு. அவரும் அட்டன் பண்ணி நிக்கிய பத்தி சொல்லலாம்னு வந்தா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு, நான் ஒரு வீட்டுல இருந்தேன்ல, ஒரு வீட்டுக்காரமா இருப்பாங்களே, அவங்க தான் கீனனை கடத்தினது. கீனனை மட்டும் கிடையாது, எல்லா பசங்களையும் இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்களே, ப்ளீஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி இங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த போர்ட்டல் வழியா போன நம்ம நிக்கி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே சவுண்ட் கேட்கிற டைரக்ஷனுக்கு போக அந்த வீட்டுக்காரமா இருப்பாங்களே அவங்களுடைய வீடு மாதிரியே தான் அந்த உலகத்திலயும் இருக்கு. ரியல் உலகத்துல அந்த வீட்டுக்கு வரும்பொழுது பின்னாடி குழந்தைங்க விளையாடுற பார்க் மாதிரிலாம் இருக்கும்ல, ஆனா அங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல அந்த பார்க் மாதிரியான இடத்துல இறந்து போன அந்த பசங்களுடைய உடம்புகளா இருக்கு. அதோட அங்கதான் நம்ம கீனனும் கட்டி போட்டு வச்ச நிலைமையில இருக்காரு. அந்த பையனோட கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்கு, பார்க்க முடியல போல. கீனன் என்ன ஆச்சு உன் கண்ணுக்கு அப்படின்னு வேக வேகமா கட்டெல்லாம் அவுத்து விட்டு அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்றாங்க. பின்னாடியே அந்த கைதியும் இங்க என்னதான் நடக்குது, நம்ம எங்க வந்திருக்கோம் ஒன்னும் புரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த உயரமா இருக்கிற அந்த பேய் அந்த கைதியோடைய தலையை அப்படியே புடிச்சு முறுக்கி போட்டுடுது. இவங்களும் வேகமா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. கீழே அந்த சூனிய பொம்மையும் இருக்கு. சோ அதுலயும் அந்த மந்திர சீட்டு இருக்கு. அதை கையில வச்சுக்கிட்டு அப்படியே அதை படிக்கும் பொழுது டக்குன்ட்டு போர்ட்டல் உருவாகி இவங்க இந்த உலகத்துல இருந்து ரியல் உலகத்துக்கு வந்துடுறாங்க. அதுவும் கரெக்டா அந்த வீட்டுக்காரமா இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே விழறாங்க. இந்த நேரத்துல தான் அந்த வீட்டுக்காரமாவும் நம்ம சாண்ட்ராவும் பேசிக்கிட்டு இருப்பாங்களே. சாண்ட்ராவுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவங்களுடைய பசங்க திடீர்னு வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா காணாம போன கீனன் கிடைச்சிட்டான்.
நிக்கிறான். ஆனா என்னன்னா கீனனுடைய கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, அவனால பார்க்க முடியல. டக்குன்னு அது நார்மல் ஆகி அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்க சாண்ட்ரா நிக்கியும் பார்த்து நீ உன் தம்பிய காப்பாத்திட்ட அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த பேய் திரும்பவும் நம்ம கீனனை பிடிச்சு அந்த உலகத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுது. ஆனா நல்ல வேளையா நிக்கி வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த சூனிய பொம்மைய அப்படியே அந்த பேயோடைய மண்டல இறக்க அது பயங்கரமா கத்திக்கிட்டே அலறுது. இத பாக்குற அந்த வீட்டுக்காரமா இருக்காங்கல்ல, என் பொண்ணையா நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே இருந்து கத்தி எடுத்து இவங்களை காலி பண்றதுக்கு வராங்க. அதுவும் பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம சாண்ட்ராவை போட்டு தள்ளலாம் நினைக்கும் போது சாண்ட்ராவும் முடியல, தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளையா இவங்க ஃபைசலுக்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல, அவரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பின்னாடி இருந்த அந்த வீட்டுக்காரவன் மண்டையிலேயே ஒரு போடு, அவ்வளவுதான், அவங்க அங்கேயே காலி. சோ அப்புறம் எல்லாரும் வேகமா கார்லயே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னா காரு ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. இங்க அந்த அடி அடிச்சும் அந்த வீட்டுக்காரமா லேடி இருக்காங்கல்ல, அப்படியே கையில கத்தி எடுத்துக்கிட்டு கார் கிட்டயே வந்துடுறாங்க. கதவை திறந்து உள்ளேயே வந்து உட்காந்து குத்த ட்ரை பண்றாங்க சாண்ட்ராவையும் அவங்க பையனையும். நல்ல வேளையா கார் ஸ்டார்ட் ஆகுது. வேகமா இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரமா கத்தியால குத்த மாட்டாங்க போல, அவ்வளோ வெறியில இருக்காங்க. அப்படியே அந்த லேடிய புடிச்சு வெளியே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. தலை மட்டும் வெளியே போகுது கார் விண்டோ வழியா. பட் ஆனா அவங்க உள்ளதான் இருக்காங்களே. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, இந்த ஏரி கிட்ட வரும் பொழுது ஒரு கம்பி மாதிரி பேரியர் இருக்கும், ஒரு கார் மட்டும் தான் போக முடியும். தலைய வெளியே நீட்டினா அவ்வளவுதான், மண்டை காலி. அந்த பேரியர் வழியா வேகமா காரை ஓட்டிட்டு போறாங்க. வெளியே தலையை நீட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? அந்த வீட்டுக்காரமா தான். அவங்க தலை பேரியர்ல இடிச்சு அவ்வளவுதான், அவங்க காலி, புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. சோ ஒரு வழியா இவங்களுக்கு வந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுக்காரமா லேடி தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டயும் இன்ஃபர்மேஷன் சொல்ல, எங்க நம்ம ஏட்ரியனு சாண்ட்ரா இவங்க ஃபேமிலி எல்லோருமே பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு ஒரு கும்பிடு போட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. ஆனா இங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த போலீஸ்காரரு, அதோட முக்கியமா அந்த ஃபைசல்ன்ற பையன். நிக்கிக்கு ஃபைசலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கீனன் வீடியோ எடுத்து அடடா பாத்தீங்களாப்பா லவ் சீனு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். சோ அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியான ஒரு லைஃபை வாழலாம் அப்படின்னு கார்ல இந்த ஊரை விட்டு அப்படியே மெதுவா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காரு அந்த காட்டு பகுதியெல்லாம் தாண்டி வெளியே போகுது. அப்படியே கேமரா காட்டுக்குள்ள போகுது. பார்த்தா அந்த சர்னோ அப்படின்னு இருப்பார்ல, அந்த பர்சனு காட்டுக்குள்ள அந்த சூனிய பொம்மையை கையில வச்சுக்கிட்டு ஆளு திரும்பவும் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. சோ திரும்ப இவரு எந்த ஒரு ஆத்மாவை வெளியே கொண்டு வர போறாரு? ஒருவேளை இறந்து போனாங்களே அந்த லேடி வீட்டுக்காரமா, அவங்கள ஒரு வேலை ஆவியா கொண்டு வர போறாரோ என்னவோ. சோ எது என்னவோ நம்ம ஏட்ரியனுடைய ஃபேமிலி இங்க இருந்து தப்பிச்சு போனாலும் இந்த பர்சனும் இந்த சூனிய பொம்மையும் இருக்கிற வரைக்கும் இந்த லேக்கை சுத்தி பேய்களுடைய நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரர் கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.